நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை மற்றும் போதமலை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பழங்குடியின விவசாயிகள் நெல் பயிரில் மகசூல் பெற பழங்குடியின விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை பயிற்சி முகாம் மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஹைதராபாத் இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் பி முத்துராமன் கலந்து கொண்டார். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் டாக்டர் ஏ புஷ்பராஜ், கல்லூரியின் வேளாண் பொருளியல் மற்றும் விரிவாக்கத்துறை பேராசிரியர் தலைவர் டாக்டர் எஸ் பார்த்தசாரதி, வேளாண் பொருளியல் பேராசிரியர் டாக்டர் என் சுவாமிநாதன் ஆகியோர் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சார்பில் 100 பழங்குடியின விவசாயிகளுக்கு மின்கல தெளிப்பான், பேரல், தார்பாய் ஆகிய வேளாண் உபகரணங்களை வழங்கினர். முன்னதாக மத்திய அரசு துறைகள் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் விவசாயிகளுக்கான வேளாண் திட்டங்கள் குறித்து விஞ்ஞானிகள் மற்றும் பேராசிரியர்கள் ஆகியோர் அவர்களுடன் கலந்துரையாடி விளக்கமளித்தனர். அப்போது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை மற்றும் போதமலை பகுதியில் உள்ள பழங்குடியின விவசாயிகளுக்கு அதிக பரப்பளவில் வேளாண் பயிர்களை சாகுபடி செய்து மகசூல் பெறுவதற்கான வழிமுறைகளை எடுத்துக் கூறினர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஹைதராபாத் இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் பி முத்துராமன், மத்திய அரசின் வேளாண்மை துறை மூலம் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடுபொருட்கள் வழங்கி அவர்கள் லாபகரமாக வேளாண் தொழிலை செய்ய வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், மத்திய அரசின் வேளாண் மானிய திட்டங்களை முழுமையாக வழங்க வேண்டும் என்பதே பாரத பிரதமரின் நோக்கமாகும் என்றும் குறிப்பிட்டார். என் பேர் கனகா. நான் கொல்லிமலையிலேருந்து வந்திருக்கேன். இந்திய நெல் நிறுவனம் ஆராய்ச்சி மூலயமா எங்களுக்கு தார்பாய், பேரல், பேட்ரி ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. களை எதுவும் கிடையாது. அந்த தார்பாயை வச்சு நாங்கள் நெல் அது காய வச்சுக்குவோம், மிளகு காய வச்சுக்குவோம். ஸ்ப்ரே வச்சு பூச்சி தாக்காமல் நெல் பயிருக்கு மருந்து அது அடிச்சுக்குவோம். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேரலை வச்சு விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி பிடிச்சிக்குவோம், வீட்டு யூஸ் பிடிச்சிக்குவோம். என் பேர் ரமேஷ். கொல்லிமலை ஒரு சின்ன விவசாயி. கொல்லிமலையில் சரியாக மிளகு காய வைக்கிறதுக்கும் நெல் காய வைக்கிறதுக்கும் களம் இல்லை. அந்த தார்பாயை பயன்படுத்தி நாங்கள் நெல்லோ மிளகோ காய வச்சுப்போம். அதே மாதிரி ஸ்ப்ரேயர் நாங்கள் நெல் நிறையா ஓரளவுக்கு பயிர் பண்ணுறதுனால அதை வச்சு நாங்கள் ஸ்ப்ரே பண்ணிடுவோம். அதில் ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லைட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய அரசாங்கத்திற்கு கொல்லிமலை விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேளாண் உற்பத்தி பெருக்கத்திற்காக மத்திய அரசின் துறைகள் எடுத்து வரும் இந்த முயற்சி விவசாய பெருமக்களிடையே பெரிதும் வரவேற்பை பெற்றுள்ளது. நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ். கண்ணன்.